நவக்கோள்கள் நமக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் மாதத்தில் சுக்கிரனோட ஆதிக்கம் செலுத்துறார். முதல் மாதம் நவக்கோள்ல உள்ள சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்துறார். 2ஆம் மாதம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துறார். 3ஆம் மாதம் வந்து குரு, புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். 4ஆம் மாதம் வந்து சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். 5ஆம் மாதம் வந்து சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். அதான் 6ஆம் மாதம் வந்து சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். அ 7ஆம் மாதமாக வருவது புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். இப்படி 8ஆம் மாதமாக வரக்கூடியது லக்னாதிபதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை, அந்த உயிர் பிராணம் வளரக்கூடிய ஒரு சுவாசிக்கக்கூடிய தன்மை அங்க குடுக்குது. அ இப்படி 9ஆம் மாதம் வந்து சந்திரன், அந்த தாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தாயோட ஒரு முயற்சி, அந்த தாயோட ஒரு பயிற்சி இதெல்லாம் இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து ஒரு நார்மலா பிறக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகுங்கிறான். 10வது மாதம் வந்து இந்த பூலோகத்தில் அந்த சூரியன பார்க்கக்கூடிய தன்மை ஜனிக்குது அப்படின்னு சொல்லி 10ஆம். இந்த நவக்கோள்கள் அனைத்துமே லக்னங்கிறது உயிர்.